லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 வசனம் 34. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எருசலேம் கர்த்தரால் நேசிக்கப்பட்ட நகரம். இதை போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் பிள்ளைகளை நேசிக்கிறார். ஒரு கோழி தன் குஞ்சுகளை பறந்திடமிருந்து காப்பாற்றும் வண்ணம் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்க்க மனதாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். கோழி எப்படி குஞ்சுகளை காப்பாற்றும் என்றால், பருந்தை பார்த்தவுடன் சத்தமிடும், தன் சிறகுகளை விரிக்கும், குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் வைத்து மூடி பருந்திடமிருந்து காப்பாற்றும். அன்பானவர்களே, எருசலேமை கர்த்தர் நேசித்தது போலவே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இந்த பருந்தை போலவே சத்துருவாகிய பிசாசு நம்மை கொத்தி நம் ஆத்துமாவையும் அழித்து விடாதபடி கர்த்தர் நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலில் மூடி மறைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கோழி கொக்கரித்து எச்சரித்து குஞ்சுகளை தன் விரிக்கப்பட்ட செட்டைகளுக்குள் காய்க்கிறது போல கர்த்தரும் வேதவசனங்கள் மூலம் நம்மை சத்துருவாகிய பிசாசிடமிருந்து காப்பாற்ற எச்சரிக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பிசாசினால் நரக அக்கினிக்கு கொண்டு செல்லாதபடி நம்மை மனம் திரும்பும்படியாய் அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலத்திற்குள் வந்துவிடும்படி கூவி அழைக்கிறார். ஆம், பறந்து காய்க்கிற பட்சியை போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை காப்பாற்றுவார் என்றும், அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் கிடைக்கும், அவர் சிறகுகளால் நம்மை மூடுவார் என்றும், அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அவருடைய செட்டைக்குள் வர நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் மறைத்து காப்பாற்றுவது போல நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எச்சரித்து அழைக்கிற எங்கள் அன்பு தெய்வத்தின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உமது செட்டையின் கீழ் மறைந்திருக்கக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய்